ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுகர் பேஷண்ட்டை ஒயிட் ரைஸ் தான் அதிகம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பயிர் வகைகள், காய்கறிகள் எப்படி வேணாலும் சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் இன்றைக்கி மத்தியானம் எப்படி சாப்பிட்றதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், கொள்ளு தாளிச்சிட்டேன். கொள்ளு தண்ணியில் ரசம் வச்சுட்டேன். கொஞ்சம் குழம்பு எடுத்துக்கிட்டேன், சாம்பார் தான். அப்புறம் எக்கு, ஒரே ஒரு எக்கு தான் நான் ஆம்லேட் போட்டு வச்சுருக்கேன். ஒயிட் ரைஸ் கம்மியாக எடுத்துட்டேன். இது தூயமல்லி சிங்கிள் பாலிஷ் ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த ஒயிட் ரைஸ்னாலும் கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு எப்படி சாப்பிட்டேன்னு சொல்லிடுறேன். இது முதல்ல நான் கொள்ளு தான் சாப்பிட்டேன். இந்த பயிரை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ரசம் ஊற்றி, கொள்ளு ரசம் ஊற்றி இந்த முட்டை ஆம்லேட்டை சேர்த்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வயிறு இருக்கும்போது தான் இந்த கொஞ்சம் சாதத்தையும் சாம்பாரையும் ஊற்றி சாப்பிட்டேன். கடைசியாக கொஞ்சம் தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டேன். இப்படி சாப்பிட்றது ஒன்றும் தப்பு கிடையாது. நம்மளுக்கும் வயிற்றுக்கு சாப்பாடு வேணும்ல. சுகர் பேஷண்ட் அதை சாப்பிடாத இது சாப்பிடாதேன்னு நம்ம எப்படி சாப்பிடாமல் இருக்க முடியும்? அதனால் இப்படி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி